அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் கோலை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சுயமாக தோன்றிய இறைவன் அவர்தான் அண்டங்களை படைத்து, உலகங்களை படைத்து, பத தலைவர்களை படைத்து, பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பத தலைவர்களை படைத்து, அவங்களுக்கு தேவையான 5 தொழில்களையும் கொடுத்து, படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் என்ற ஒரு 5 தொழில்களையும் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உலகங்களையும் கொடுத்து, அருளையும் கொடுத்து செயலாற்ற வைத்தார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆனால் அந்த பத தலைவர்கள் எல்லாம் சமயங்களை உருவாக்கி, மார்க்கங்களை உருவாக்கினார்கள். சைவ சமயம் சிவனை சார்ந்தது. சிவன், நடராஜன், இப்படி மாசிலாமணி, தியாகராஜ பெருமை எல்லாம் ஒரே பேரில் இருக்கிற ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க. அதேபோல வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் பிரம்மன், இந்திரன், திருமால், இவங்கெல்லாம் வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர்கள். இப்படி அவங்களே சமயங்களை உருவாக்கி, மார்க்கங்களை உருவாக்கி, கலங்க மார்க்கம், திராவக மார்க்கம், நவநீத மார்க்கம், பஸ்ப மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சமய மார்க்கம், இப்படி பல மார்க்கங்களை உருவாக்கி அவர்கள் கருத்துக்கு ஏற்றபடி, விளக்கத்துக்கு ஏற்றபடி உருவங்களை அமைத்து, கோயில்களை அமைத்து, வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சரி, யுகங்களும் சரி, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், எல்லாத்துக்குமே ஆயுள் காலம் உண்டு. அந்த ஆயுள் காலம் முடிந்தவுடனே, இவையெல்லாம் ஒழிந்தவுடனே, செயலற்று கடந்தவுடனே இந்த உலக மக்களுக்கு ஒரு மார்க்கம் தேவை, ஒரு ஆன்மீக மார்க்கம் தேவை. அந்த மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும், எல்லாரும் சமரசமாக வாழ வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக சுத்த சன்மார்க்கத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிறுவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன் செல்வ பிள்ளையை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து அவரிடம் கொடுத்து உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைக்க வேண்டும் என்பதற்காகவும், உயிர் நேயம் கொண்டு உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தன் மகனை ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். வருவிக்க செய்துவிட்டு இந்த 51 ஆண்டுகள், அதாவது கலியுகத்தினுடைய கடைசி கட்டம் 1823ஆம் ஆண்டு தொடங்கி 1874 ஆண்டுகள் வரை, 51 ஆண்டுகள் வரை எப்படியெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் செய்கிறார் தன் மகனிடம் என்பதையும், நமது பிள்ளை பெருமானவர்களும் அந்த திருவிளையாடல்களை எப்படியெல்லாம் உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார் என்பதையும் திருவெட்பாவிலிருந்து, ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும், ஒவ்வொரு பதிகத்திலிருந்தும், ஒவ்வொரு பாடலிலிருந்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பெருமானவர்கள் வருவிக்க உற்று 8 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான அருளையும் பெற முடியாமல் அவர் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எந்த பாடசாலையிலும் போய் கல்வி கற்கவில்லை, யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 9வது ஆண்டிலே வருவிக்க உற்று 9வது ஆண்டிலே தன் மகனை ஆட்கொள்ளுகிறார். ஆண்டாறு 3 ஆண்டிலே ஆட்கொண்ட அருள்கடலே என்று கூறுவார். ஆரோடு 3வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்டாயே என்றெல்லாம் கூறுவார். ஆக 9வது ஆண்டிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை ஆட்கொண்டது தெளிவாக திருவெட்பாவிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள் நமது பிள்ளை பெருமானவர்கள். 9வது ஆண்டில் ஆட்கொண்ட பிறகு இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரிகிறது. ஞானம் கிடைக்கிறது. நல்லா கவனிக்கணும், ஞானம் வேற, மெஞ்ஞானம் வேற. ஞானம் கிடைக்கிறது, பாடல்கள் பாடுகின்ற ஆற்றல் கிடைக்கிறது. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது தன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது? இறைவனால் வருவிக்க உற்ற மகன் என்று தெரிந்தும் கூட வெளியே சொல்ல முடியவில்லை, சொல்லவும் கூடாது, அது காலத்தின் கட்டாயம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இந்த வேதங்களும் ஆகமங்களும் சமய குறவர்களும் இதற்கு முன்னால் யுகங்களிலே இருந்தவர்களும் எப்படியெல்லாம் விண்ணுலகத்தில் இருக்கின்ற பத தலைவர்களையும் தேவர்களையும் எப்படியெல்லாம் பெயர் கொண்டு அழைத்தார்கள் என்பதை ஒவ்வொரு பாடலின் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். நம்மளை எல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற
அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமான் அவர்கள். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் திருவருள் முறையீடு உதயமாகிறது. இறைவனிடம் எப்படி முறையீடு செய்கிறார்? சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இறைவனிடம் எப்படி முறையீடு செய்கிறார் என்பதை தான் நாம் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் 96வது பாடல். திருவருள் முறையீடு மொத்தம் 232 பாடல்களை கொண்டது. 232 பாடல்களிலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைகளையும் இறைவன் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதையும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த அந்த இறைவன் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தார் என்பதையும் ஒவ்வொரு பாடலின் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஒன்று நல்லா கவனிக்கணும். இப்போ வள்ளல் பெருமான் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருன்னு தெரியாது, மறைப்பு நிலையில் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஏனால் இருக்கிறார் என்பதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை மறைப்பு நிலையில் இருக்க வைக்கிறார். சிவபெருமான் என்று சொல்ல வேண்டும், தியாகராஜ பெருமான் என்று சொல்ல வேண்டும், சிவசிவா என்று சொல்ல வேண்டும், சங்கரா, நமச்சிவாயா, சிவாய நம, மாசிலாமணி, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடராஜன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நிலையில் இருக்க வைக்கிறார். அதன் பிறகுதான் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் மக்கள்கிட்ட. அதனால் அங்கே இருக்க வைக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1ஆம் திருமுறை பதிகம் 6 96வது பாடல் திருவருள் முறையீடு. இதுவரை 95 பாடலுடைய விளக்கங்களை பார்த்துக்கிறோம். பார்க்காதவர்கள் நமது யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். மறைக்கு ஒளித்தாய் இறைவனை சொல்றாரு, சிவபெருமானை சொல்றாரு. அப்போ அவர் சிவபெருமானு, தியாகராஜ பெருமானு, மாசிலாமணி, நடராஜன் இப்படி தான் சொல்லுவார். சொல்லி தான் ஆகணும். காலத்தின் கட்டாயம் அது. இப்போ மறைக்கு ஒளித்தாய், நெடுமாலுக்கு ஒளித்தாய், திசை மாமுகம் கொள் இறைக்கு ஒளித்தாய். இங்கு இதில் ஓர் பிழையில் பழி இல்லை. நல்லா கவனிக்கணும். மறைக்கு ஒளித்தாய், நெடுமாலுக்கு ஒளித்தாய், திசை மாமுகம் கொள் இறைக்கு ஒளித்தாய். இங்கு இதில் ஓர் பழி இல்லை. என் மனக்குறைக்கு ஒளித்தாலும் குறை தீர்த்து அருள் என கூவிடும், என் முறைக்கு ஒளித்தாலும் அரசே நின்பால் பழி மூடிடுமே. அற்புதமான பாடல். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் நீங்க எத்தனையோ அறிஞர்கள், புலவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வேற. அவங்க இறைவனை போற்றி போற்றி பாடிட்டு அவங்களுடைய கற்பனையில் இருந்த பதத்தலைவர்களிடமும் சிறு தெய்வங்களிடமும் வரத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துருவாங்க. முத்தி அடைஞ்சிருவாங்க, ஜீவசமாதி அடைஞ்சிருவாங்க, என்ன வேணாலும் போயிடுவாங்க. இந்த திருவட்பா அப்படி அல்ல. திருவட்பா பிரபஞ்சத்தின் உண்மைகளை கூறக்கூடிய ஒரு பாடல், இறைவனுடைய நிலையை கூறக்கூடிய ஒரு பாடல். மறைக்கு ஒளித்தாய். வேதங்களுக்கு ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வேண வேதம் போன்ற 4 வேதங்களுக்கும் ஒளித்தாய். ஒளித்தாய் என்பது மறைப்பு நிலை. அவங்களால இறைவனை பார்க்க முடியல. ஒளித்தாய். நெடுமாலுக்கு ஒளித்தாய். நெடுமாலை இறைவனை பார்க்க முடியல. பன்றி உருவம் எடுத்து திருவடியை பார்க்கறதுக்கு பாதாள உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான். கற்பகோடி ஆண்டுகள் பார்க்க முடியல. கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்புகிறான். அதே போல பிரம்மனும் சரி, அன்னப்பறவை எடுத்து முடியை பார்ப்ப சென்று கொண்டிருக்கிறான். பார்க்க முடியவில்லை. எல்லாருக்கும் நீ ஒளித்தாய். எல்லாருக்கும் மறைப்பு நிலையை கொடுத்துட்ட. யாரும் ஒன்ன பார்க்கல. அதற்கு ஒன்றும் பழி இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது உன்னுடைய நிலை. அவங்க ஒன்று பார்க்க முடியல. இது பழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தகுதி அவ்வளோதான் இருந்தது என்று சொல்லுவார். அவங்களுக்கு தகுதி அவ்வளோதான். அதனால நீ ஒளித்து கொண்டு இருந்தாய். யாருக்கும் காட்டாம நீ வாட்டுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த. உண்மைதான். அதே போல என் மனக்குறையை நீ ஒளித்தாலும், என்னுடைய மனக்குறையை நீ நீக்காவிட்டாலும் சரி. எப்படி சொல்றாரு பாருங்க. என்னுடைய மனக்குறையை நீ நீக்காவிட்டாலும் குறை தீர்த்து அருள் என கூவிடும். என்று குறையை தீர்த்து கொடுப்பா. உன்னாலே வருவிக்க உற்றவன் என்ற நிலை எனக்கு தெரிந்து விட்டது. வேற எந்த நிலையும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை கூவுகிறேன். கூவுகிறேன் என்ன? கூப்பாடு போட்டு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். கூவியிடும் என் முறைக்கு நீ ஒடித்தாலும் இதை நீ உன் காதல வாங்கலன்னா என்ன ஆகும்? அரசே நின்பால் பழி மூடிடுமே. உலகம் உன்னை பழிக்கும். பெற்ற பிள்ளையை தெருவில் விட்டு விட்டான் என்று இந்த உலகம் உன்னை பழிக்கும். அந்த பழி சொல்லுக்கு ஆளாகாதே. இழி சொல்லுக்கு ஆளாகாதே. நீ யாருக்கு வேணா நீ ஒழிச்சுக்கோ.
யார் வந்து உன்னை பார்க்க வந்தாலும் நீ ஒழிஞ்சிக்கோ, தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தகுதி அவ்வளோதான், நீ ஒழிஞ்சிக்கிட்ட, ரைட்டு. ஆனால் என் மனக்குறையை நீ நீக்காவிட்டால் நான் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கூவி கூவி அழைக்கிறேன், அயர்ந்து போயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன்னு சொல்லுவார். நீ வந்து என்னுடைய மனக்குறையை நீ தீர்க்காவிட்டால் பழி உன்மேல் வந்துவிடும். பெற்ற பிள்ளையை தெருவில் விட்டு விட்டான், அனாதையாக விட்டு விட்டான் என்ற பழி உனக்கு வந்து சேர்ந்து விடும். விரைவில் வந்து எனக்கு அருள்வாயாக என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்று 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இந்த நிலை தான் நடந்துட்டு இருக்கு. உலகில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் செவிவெளி கேள்வி கூட கேட்டுக்கலாம். அவர் தெரு தெருவாக சுற்றுவார், வீட்டில் தங்க மாட்டார், எங்கேயாவது ஓடி போயிடுவார், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலையை, பாடலில் இருக்கின்ற உண்மை நிலையை அவர் உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தானே திருவருட்பாவை அருளினார்கள். யாரும் சொல்லலை. வல்லற்பமான வருவிக்கு விட்டு 202 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யார் சொன்னது அவரை பற்றி? ஒரு ஆள் கூட சொல்லலை. பொதுப்படையாக பேசினவர்கள், கதை பேசுகிற மாதிரி. ஆக இறைவன் சொல்லிட்டாரு, பழியை சுமந்துக்காத, சீக்கிரம் வந்து எனக்கு அருளை கொடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ 13வது ஆண்டு தொடங்குகிறது. வருவிக்க விட்டு 13வது ஆண்டு தொடங்குகிறது. அன்பர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல வல்லற்பமானவர்களை பற்றி பேசும்போது அவருடைய வயதை பற்றி தயவு செய்து பேச வேண்டாம். மிகவும் தவறு, தெய்வ குற்றமாகிவிடும். அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்தவர். அவருக்கு வயது இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. திருவுருட்பாவை கண்ட உண்மை யாரும் மறுக்க முடியாது. திருவிளையாடலில், இறைவனுடைய திருவிளையாடலில் ஒரு தாயின் வழியாக மகனாக வருகிறார், அவ்வளவுதான். அப்போ 13வது ஆண்டு தொடங்குகிறது, வருவிக்க விட்டு. அப்போ அவருடைய மனம் திருவொற்றியூருக்கு போக சொல்லுது. திருவொற்றியூருக்கு போறாரு. 11 பதிகம் அங்கதான் உருவாகிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ திருவொற்றியூருக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா போய் போய் அழுது புலம்பி முறையீடு செஞ்சதுதான் மிச்சம், ஒரு பலனும் கிடைக்கலன்னு சொல்லி திருமுல்லை வாயிலுக்கு போறாரு. பதிகம் 12 திருமுல்லை வாயிலுக்கு போறாரு. அருளியல் வினாவல் என்ற பதிகம் அங்க உருவாகுது. அருளியல் வினாவல் என்பது இறைவனிடமிருந்து அருளை வேண்டுவது. 5வது பாடல். இன்னைக்கு ஏற்கனவே 4 பாடலை பார்த்துட்டோம், இன்னைக்கு 5வது பாடல். ஏன் ஒவ்வொரு பாடல் மூலியமாக விளக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, அப்பதான் இறைவனுடைய திருவிளையாடல் உங்களுக்கு புரியும். அருப்பஞ்சாண்டவர் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கிறாரு, தன் மகனை அலக்கழிச்சு இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு எப்படியெல்லாம் பண்றாருன்றது உங்களுக்கு புரியணும். பாடல் பாருங்க. நன்று வந்து அருளும் நண்பனே, யாருக்கும் நல்லவனே, நீ எல்லாருக்கும் நல்லவன் தான், ஆனா எனக்கு அதான் சூட்சமமான விளக்கம், நல்லா புரியணும் உங்களுக்கு. நன்று வந்து அருளும் நண்பனே, யாருக்கும் நல்லவனே, திருத்தில்லை மன்று வந்தாடும் வள்ளலே, முல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே. திருவொற்றியூரில் இருக்கிற வரைக்கும் தியாகராஜ பெருமான் சொல்லுவார், திருமலை போனால் மாசிலாமணின்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு முன்னால் இருந்த ஆகமங்களும் சரி, வேதங்களும் சரி, அங்கே இருந்தவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, மாசிலாமணி தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அதை தான் கூப்பிடணும், மாற்றி சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். மாசிலாமணியே, துன்று நின் அடியை துதித்திலேன் எனினும் தொண்டனேன் கோயில் வந்து அடைந்தால் என்று வந்தாய் என்று ஒரு சொல்லும் சொல்லாது இருப்பது உன் திருவருளுக்கு இயல்போ. இது பாடல். அதாவது நல்ல விதமாக அருளக்கூடிய இறைவனே, எல்லாருக்கும் நல்லவன் நீ, ஆனால் எனக்கு மட்டும் எப்படி அருளை கொடுக்கல? எல்லாருக்கும் நல்லவன் நீ, நல்ல அருளை கொடுக்கிற இறைவன் நீ, திருத்தில்லையிலே அம்பலத்திலே அருளடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் நீ, திருமுல்லவாயில் இருக்கின்ற மாசிலாமணி அதுவும் நீதான். ஆனால் துன்று நின் அடியை துதித்திடேன் எனினும், உன்னை அடைந்து உனது திருவடியை நான் வணங்காவிட்டாலும் கூட நான் உன்னுடைய தொண்டன். இதை அன்புமலையிலே சொல்லுவார் 3ஆம் திருமுறையிலே. ஏனாதான் எனினும் யான் அம்மையின் நின் அடியேன் என அறிந்தேன், இதயம் அறிந்தேன். அப்போ அவருக்கு மறைப்பு நிலை நீக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இறைவனால் வருவிக்க விட்ட நிலை மட்டும்தான் தெரியுது, மற்றெல்லாம் அவருக்கு தெரியாது. சுத்த சன்மார்க்க தெரியாது, அருப்பஞ்சாண்டவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. மறைப்பு நிலையில் இருக்கிறார். அதே இதை சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு 6ஆம் திருமுறையில் சொல்லுவார், ஒரு தாயின் கருவறையில் என்னென்ன நடந்தது,
5 மாத குழந்தையில சிதம்பரத்தில் இருக்கும்போது அங்கே சிதம்பர ரகசியத்தை எப்படி பார்த்தது அதெல்லாம் சொல்லுவார். அது பின்னாலே மறைப்பு நீங்கிய பிறகு எனக்கு மறைத்த மறைப்பை எல்லாம் நீக்கி என்று சொல்லுவார். நெய்யூர் வியப்பில் வரும். அது அற்புதமாக இருக்கும் எல்லா நிலைகளும். அந்த மறைப்பு நீங்கின பிறகுதான் எல்லாம் சொல்லுவார். இப்போ அவருக்கு மறைப்பு நிலை இருக்கிறனால இவருக்கு சிவபெருமானு, மாசிலாமணி, தேராஜ பெருமானு, நடராஜன், சொக்கநாதன் இப்படிதான் அவருக்கு தெரியும். அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவரும் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சொல்லப்பட்ட நெறிகளை பின்பற்றிட்டு இருக்கிறாரு. திருநீர் பூசுவார், உத்திராட்ச மாலையை போட்டிருப்பாரு, கழுத்தில் கடுக்காம போட்டிருப்பாரு, எல்லாம் செய்வார். ஏன்னா செஞ்சுதான் ஆகணும், காலத்தின் கட்டாயம். அப்போ இதெல்லாம் சுத்த சமூகத்தை வந்த பிறகு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லணும் இல்லை. அப்போ நான் அதில் இருந்தேன், அனுபவித்தேன், ஒன்றும் இல்லை, சும்மா எல்லாம் மனக்குழப்பம்தான், மன பிராந்தின்னு சொல்லுவார். இதான் சொல்லுவார். அதை நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு பாடலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அப்படி நான் உங்ககிட்ட உன்னுடைய தொண்டை நான் உன் முன்னால் உன் கோயிலில் நிற்கிறேன், எங்கே திருமலை வாயில்ல, எதற்காக வந்த, நீ யாரு, இன்னும் ஒரு வார்த்தை நீ கேட்டியா? கேட்குற. எதுக்காக இங்கே வந்த, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? ஒரு சொல்லும் சொல்லாமல் இருந்தால் உன் திருவருளுக்கு இது அழகோ இயல்போ என்று கேட்கிறார். ஆக இப்படி அங்கே கதை ஓடுது. திருமலை வாயில இப்படி போய் கேட்கிறார். இப்போ 16 ஆண்டுகள் கடந்து வல்லப்பமானவர்கள் வருவிக்க விட்டு 16 ஆண்டுகள் கடந்து ஈரெட்டு கடந்துட்டார். இந்த 51 வருடத்தை அருப்பஞ்சாண்டவர் 8 8 பிரிக்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அது பாடலே இருக்கு. அது அந்த இறைவனுடைய தயவும் கருணையும் இருந்தால் அந்த அந்த போக்கெல்லாம் தெரியும். எவ்வளவு 6000 கிட்டத்தட்ட 6000 பாடல்கள், ஒவ்வொரு பாடல் விளக்கம் எங்கெங்க லிங்க் ஆகுதுன்னு தெளிவாக தெரியும். அந்த விளக்கத்தின்படி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இறைவன் கொடுத்த விளக்கம். இப்போ 16 ஆண்டுகள் கடந்து விட்டது. இவருக்கு பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு 13வது ஆண்டிலும் ஆணுக்கு 16வது ஆண்டிலும் காமம் ஏற்படுவது இயற்கை. அது. அப்போ அந்த நிலைக்கு வரும்போது வல்லப்பெருமான் அவர்கள் 3வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 3/24 வருவிக்க விட்டு 24 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது? 16 ஆண்டுகளுக்குள் ஒன்று நடக்கலை. அப்போ 17வது ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 24 ஆண்டுகளுக்குள் 3ஆம் திருமுறை உருவாகிறது. மறுபடியும் திருவொற்றியூருக்கு போறாரு. திருவொற்றியூருக்கு போய் இறைவனிடம் எப்படி முறையீடு செய்கிறார்? அதாவது தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி, தலைவியாக உருவகப்படுத்தி, இறைவனை தலைவனாக உருவகப்படுத்தி, இறைவன் தலைவன் இன்னும் தலைவியிடம் சேரவில்லை என்றால் அந்த காம துயரம் எப்படி இருக்கும்? அதான் புனலா விறகு பொருந்துரு வேட்கையில் இரங்கல் அப்படின்னு ஒரு பதியத்தை கொடுக்கிறார். மொத்தம் 30 பாடல். ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமையா இருக்கும். தன்னுடைய மனநிலையை உலக மக்களுக்கு எப்படி சொல்றாருன்னு தான் அதில் அவ்வளவு அற்புதமா இருக்கும். தோழியிடம் சொல்லுவது போல ஒரு பெண் காதலிக்கும் போது அந்த காதலை தோழியிடம் தான் முதல்ல சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிஞ்சு அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகும். அப்போ அந்த தோழியிடம் எப்படி சொல்லுகிறாள் தலைவி, அதை தான் பார்க்க போகிறோம். அதனால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலிக்கிற மைய கருத்து உலக மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அதையும் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். என் ஆருயிருக்கு ஓர் துணையனார், தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் காதலியாகவும் காதலனாகவும் சொன்னதனால் துணையானார் என்று சொல்லுகிறார், கணவர் என்று சொல்லுகிறார். என் ஆருயிருக்கு ஓர் துணையானார், என் ஆண்டவரானார், என் உடையார். எல்லாமே தியாகராஜனை பற்றி சொல்லியிருக்காரு. நல்லா கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இவன் தான் இறைவன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையான இறைவனை இயற்கை உண்மை விளக்க கடவுளாக அருப்பஞ்சாண்டார் யாருமே சொல்லலை. இவர் அதை சொல்றதுக்காக தான் வருவிக்க விட்டுறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொன்னார் ஒற்றி நகர் அமர்ந்தார் புணர்வான் இன்னும் போந்திலரே, ஒன்னார் எனவே தாயும் என ஒருத்தால் நானும் உயிர் பொறுத்தேன், தன்னார் குழலாய் என்னடி, அதாவது தோல்கிட்ட சொல்றாரு, தென்னார் குழலாய் என்னடி நான் செய்வது ஒன்றும் தெரிந்திலனே. இது பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. என் ஆறு உயிருக்கு, என் உயிருக்கு உயிராக துணையாக இருக்கக்கூடிய இறைவன் எனது கணவர், அவர் எனது ஆண்டவர்,
என் உடையார், எனக்கே சொந்தமானவர். என தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இறைவனுடைய மகன் தெரிஞ்சிருச்சு, வருவிக்க விட்டவன் தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. எதுக்காக நம்ம இந்த மண்ணு உலகத்துக்கு வந்த ஒரு தாயின் வழியாக மட்டும் தெரியல. அப்போ ஒரு மன குழப்பம் எப்படி இருக்கும்? மனம் நினைச்சு பாருங்களேன், உடம்பு புல்லரிக்கும். இறைவன் மகன் தெரிஞ்சு போச்சு, வெளியே சொல்ல முடியல, எந்த அருளையும் பெற முடியல. அந்த நிலையில திருவொற்றியூரிலே இது உருவாகிறது. பொன்னார் ஒற்றி நகர் அமர்ந்தார், எழில் சூழ்ந்த திருவொற்றியூர் நகரிலே இருக்கின்ற இறைவன் புணர்வான் இன்னும் போந்திலரே. என்னோட கலந்து கொள்ளக்கூடிய, எனக்கு இன்பத்தை தரக்கூடிய இறைவன் இன்னும் என்னிடம் வந்து சேரவில்லை. அப்போ இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுனீங்க. இது வரைக்கும் எத்தனையோ பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். 95 பதிவை பார்த்துட்டோம். நீங்க திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்பமா இருக்கும். இன்னும் வந்து சேரல. என்னை வந்து ஒரு பகையாளி போல பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க. என் தாய் என்று சொல்லுகிறார். ஒரு தாய் கூட, ஒரு பெண் தாய் கூட என்னை ஒரு பகையாளியா பார்த்து கொண்டிருக்கிறாள், என்னை வெறுக்கிறாள். ஒரு சாதாரண பெண்ணு கூட, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்றவள், இவள் என்ன இப்படி இருக்கிறாள் என்று சொல்லி என்னை பகையாளியாகவும் என்னை வெறுக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார், நான் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பொறுத்தால், என்னை வெறுத்தால் நானும் உயிர் பொறுத்தேன், எப்படியாவது உயிரோடு வாழ வேண்டும், இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அழகான கூந்தல் உடைய என் தோழியே, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை அருளி இருக்கிறார்கள். அவருடைய மனவேதனையை, இறைவனோட கலந்து கொள்ள முடியவில்லை, இறைவனோட பேச முடியவில்லை, இறைவனோட அருளை பெற முடியவில்லை என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த பாடலின் மூலம் உலக மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாடலின் மைய கருத்து என்ன? உலக மக்களே, நான் இறைவனால் வருவிக்க உற்ற பிறகு நான் திருவொற்றியூர் சென்றாலும் சரி, திருமுல்லை வாயில் சென்றாலும் சரி, என்னுடைய இறைவனோடு நான் பேச முடியவில்லை, என் இறைவனோடு நான் கலந்து கொள்ள முடியவில்லை, இறைவனோடு எந்த அருளையும் பெற முடியவில்லை. என்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள், ஒரு பகையாளி போல என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள். தெளிவா சொல்லுவார். நான் வருவிக்க விட்டதனால் ஏற்பட்ட சொந்தங்களும் சரி, உறவுகளும் சரி, என்னை வெறுக்கிறார்கள். ஒரு பகையாளி போல, ஒரு பகைவன் போல என்னை பார்க்கிறார்கள். உலக மக்களே, நான் என்ன செய்வது? அதை தான் தோழி போல சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. உலக மக்களே, இந்த நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய தற்போதைய நிலை என்று உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நிலையை தொடர்ந்துகிட்டு இருக்கு. 24 ஆண்டுகள் வரைக்கும் வருவிக்க விட்டு 24 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நிலை தான் தொடருது. அவருக்கு இறைவன் வரல, எந்த அருளையும் கொடுக்கல. இவரும் ஏளன பேச்சுகள், ஏளனங்கள், அவமானங்கள் எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? தெரிஞ்சு போச்சு இல்லை அவருக்கு. இறைவனால் வருவிக்க விட்டவன் தெரிஞ்சு போச்சு. என்றாவது ஒரு நாள் இவனை பிடிச்சே தீரணும் அப்படின்னு வைராகியத்தில் இருந்து கொண்டு, இனிமே நம்ம எங்கேயும் போகக்கூடாது, திருவொற்றியூருக்கு போகக்கூடாது, திருமலை வயலுக்கு போகக்கூடாது, திருவள்ளி தாயத்துக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கதவை பூட்டிடணும். போனாரு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாரு, கதவை பூட்டி தாழ்பா போட்டார். இனிமேல் நான் எங்கேயும் போகிறதில்லை. அப்போது வள்ளல் பெருமான் அவர்கள் 4வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 4வது எட்டு என்பது 32 ஆண்டுகளுக்குள். 24 ஆண்டு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இப்போ 25வது ஆண்டிலிருந்து, வருவிக்க விட்டு 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடக்குது? இங்கே தான் அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்போ வருவிக்க விட்டு 27வது ஆண்டாகுது. அங்கே ஒரு திருவிளையாடல். தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டி மோட்ச விட்ட காட்டி விமோசனத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சென்னையை விட்டு வெளியே கிளம்பணும், அந்த உலகியல் வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் 27வது ஆண்டில் தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டி அந்த அம்மாவுக்கு விமோசனத்தை கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகியலில் பல விதமாக சொல்லுவாங்க, அது காதில் கேட்டுக்கங்க, தப்பில்லை. ஆனால் உண்மை நிலை இப்போ அந்த பாடலில் இருக்கு. ஏன் அப்படி செய்யணும்? ஏன் தாலி கட்டிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு வரணும்? விட்டுட்டு வந்துட்டான் தானே ஏளனமாக பேசினாங்க வள்ளல் பெருமானை. அவர் இறைவன் யாருக்கு தெரியாது இல்லை. அது காலத்தின் கட்டாயம். ஏற்கனவே விண்ணுலகத்தில் ஏற்பட்ட உரையாடல்.
அது பாடல்கள் இருக்கு, எல்லா விளக்கங்களும் திருவருட்பாவில் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. அப்ப அந்த நிலை முடிந்த பிறகு அந்த அம்மையாருக்கு விமோசனத்தை காட்டிவிட்டு இருக்கும் பொழுது சென்னையை விட்டு வெளியே கிளம்பணும். சரியா? அப்போ இறைவன் இவர் கதவை பூட்டிட்டாரு, மகனுடைய கோபம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த திருமணத்தின் போதே ஒரு நிகழ்வு நடக்குது. பிரம்மன், திருமால், ருத்திரன் எல்லா திருமணத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க திருமணத்தை பார்க்க வரல, அருப்பஞ்சோண்டரை எப்படியா பார்த்துடணும்னு வராங்க. இவங்க வந்ததுனால அவர் வரல. பாட்டில் சொல்றாரு, என் அப்பாவும் என் அம்மா சிவகாமி வெள்ளியும் வரல அப்படின்னு சொல்லுவார். பாட்டில் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம், போக பார்ப்போம். இந்த விளக்கத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. அப்போ அவருடைய மனம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார். இத்தனை பேர் என்ன பிரயோஜனம்? வானவர்கள், தேவர்கள் இத்தனை பேர் என்னை வாழ்த்து என்ன பிரயோஜனம்? என் அப்பாவும் என் அம்மாவும் வரலையேன்னு சொல்லுவார். அப்ப அந்த நிலை மாறின உடனே அருட்பிரகாச மாலை உருவாகிறது. இவர் விழாப்படியா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாரு, கதவை தாப்பா போட்டார். மனசு மாதிரி நம்ம திறந்தாலும் திறந்துருவோம், அவன் அப்பம் திறக்கட்டும் சொல்லி பூட்டி உட்காந்துட்டார். அப்போ மகனுடைய நிலையை பார்த்து விட்டு மகனுக்கு கோபம் வந்து விட்டது, அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெருவழியா நடந்து வர்ற மாதிரி போக்கு காட்டுறாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்பவும் அவர் அருட்பெருஞ்சாண்டவர் சொல்ல தெரியாது, ஆனால் தெரியும், சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும், நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியும். அது பின்னால் தான் சொல்லுவார், நல்லா கவனிச்சுக்கங்க. அப்போது நேராக வராரு, தெருவழியாக நடந்து வராரு, பார்க்குறாரு. அவருக்கு தான் தெரியுமே, கதவை பூட்டுறது, இவர் பூட்டினதான் அவருக்கு தெரியுமே, இறைவனாச்சே. உடனே கையை காட்டுறாரு, தாப்பா திறக்குது, பக்கத்தில் கூப்பிடுறாரு, அருள் கொடையை கொடுக்குறாரு. பாட்டில் பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. அருட்பிரகாச மாலை இன்னைக்கு 21வது பாடல். இது வரைக்கும் 20 பாடலை பார்த்துருக்கோம். சத்த உருவாம் மறை பொற்சிலம்பு அணிந்த அம்பலத்தே தனி நடம் செய்து அருளும் அடி தாமரைகள் வருந்த. கால் வலிக்க நடந்து வராராம் அவங்க அப்பா தெருவழியா. அடித்தாமரைகள் வருந்த சித்த உருவாகி, நல்லா கவனிக்கணும், சித்த உருவாகி இங்கே என்னை தேடி வந்து. இது வரைக்கும் தியாகராஜ பெருமான் சொன்னவர், மாசிலாமணின்னு சொன்னவர், நடராஜன் சொன்னவர், சொக்கநாதன் சொன்னவர், இப்ப என்ன சொல்றாரு? சித்த உருவாகி. அப்போ நிலைகள் மாறுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சித்த உருவாகி இங்கே என்னை தேடி நடந்து தெருக்கதவம் திறப்பித்து, அவர் தான் திறக்கிறாரு, இவர் திறக்க முடியாட்டார்ல. திறப்பித்து என் செங் கையினில் ஒன்று அளித்து, ஒன்று அண்டர்லைன், ஒன்று என்பது அருள்கொடை. அது என்ன நம்ம பின்னால் பார்க்க போறோம். அளித்து மந்த வருவா மனத்தால் மயக்க முறையில் மகனே மகிழ்ந்து உரைக என திருவாய் மலர்ந்த குணமலையே சுத்த உருவாய். நல்லா கவனிக்கணும், சுத்த உருவாய், சுத்த அருவாகி அடியா சுத்த அரு உருவான சுத்த பரம்பொருளே. இப்பவும் அருட்பெருஞ்சோதி சொல்ல மாட்டாரு, நல்லா கவனிக்கணும். ஆனா நிலையை சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி சொல்ல மாட்டாரு. இப்ப நம்ம சொல்றோம், பார்க்கிறோம். இப்ப இந்த பாடலின் விளக்கம் பாருங்க. அதாவது இயற்கை உண்மையாகலை, இயற்கை உண்மையின் அடிப்படையில், அதான் சத்த உருவம் சொல்றார். இயற்கை உண்மையின் அடிப்படையில் வேதங்களை காலில் அணிந்து கொண்டு பொற்சிலம்பு, மறை பொற்சிலம்பு அப்படின்னா என்ன சொன்னா, வேதங்களை தன் கையில் அடக்கிக் கொண்டு இருப்பவர். இவர் அனுமதி இல்லாம வேதங்கள் நடமாட முடியாது, செயல்ல இறங்க முடியாது. அதான் சொல்றாரு, மறை பொற்சிலம்பு காலில் அணிந்து கொண்டு திருச்சிற்றம்பலத்திலே அருணடனம் செய்து கொண்டு அருளி கொண்டிருக்கின்ற உன்னுடைய திருவடிகள், செந்தாமரை போன்ற திருவடிகள் வருந்த கால் வலிக்க நடந்து சித்த உருவாகி, இயற்கை உண்மையின் உருவாகி. இங்கதான் சொல்லுவார் இயற்கை உண்மை, இயற்கை உண்மையின் விளக்கம் என்று சொல்லுவார். சத்து சித்து என்று சொல்லுவார் அருட்பெருஞ்சோதியை 6ஆம் திருமுறையில் வரும்போது. சத்து சித்த உருவாகி இங்கே இந்த பூலோகத்தில் என்னை தேடி வந்து. ஆக விண்ணுலகத்திலிருந்து சுத்த சிவஞான வெளியிலிருந்து அவங்க அப்பா புறப்பட்டு வராருங்க. இங்கதான் அருட்பெருஞ்சோதி சொல்லுவார். இங்க மாசிலாமணின்னு வருதா, தியாகராஜ பெருமான் வருதா, நடராஜன் வருதா? வராது. அவங்கெல்லாம் சமய சைவ தமிழ் தலைவர்கள், அவங்க கடவுள் இல்லை, தலைவர்கள். தெளிவா சொல்லுவார். ஆக அப்படி அவங்க விண்ணுலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வராரு, அதை சொல்றாரு. இயற்கை உண்மையின் விளக்கமாக உருவமாகி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அருட்பெருஞ்சோதி உருவத்தில் உருவமாகி இங்கே என்னை தேடி வந்து.
இந்த பூலோகத்தில் என்னை தேடி வந்து தெருக்கதவை திறப்பித்து என் செங்கையில் என் உள்ளங்கையில் ஒரு அருள் கொடையை கொடுத்தாய். அவற்றையும் கொடுத்து மத்த உருவா மனத்தால். மத்த என்ன நினைச்சுக்கிறீங்க? மோர் கடைகிறோம், மத்து வச்சு மோர் கடைகிறோம். எவ்வளவு மத்து அலையுது, மத்து அடிபடுதா, அலை பாயுதா? அலை பாய்கின்ற மனத்தால் என்று சொல்லுகிறார். மத்த உருவா. மத்து எப்படி அலை பாயுமோ அதுபோன்று மனம் அலை பாய்கிறது உனக்கு. மகனே, அந்த அலைபாயும் மனத்தை கட்டுப்படுத்தி இனிமேல் நீ மயங்காதே, மயக்க முறையில் மகனே என்று சொல்லி என் உள்ளங்கையில் ஒன்று கொடுத்து மகிழ்ந்து நீ பூலோகத்தில் இருப்பாயாக. பூலோகத்தில் இருப்பாயாக சொல்ற, நல்லா கவனிக்கணும். நீ அங்கே வா, திரும்பியும் கூப்பிடல. எப்போ கூப்பிடுறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை அங்கே தான் போய் வாங்கணும். இங்கே வந்தாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஏன் இங்கே வாங்க மாட்டாரு? எல்லாரும் அறியும்படி கொடுக்கணும்னு சொல்லுவார். அது பாடலாம் இருக்கு. ஆக நீ பூலோகத்தில் வந்து இனிமேல் மனசு அலை பய விடாம இந்த அருள்கொடையை பிடிச்சிக்கோ. என்ன அருள்கொடை? தத்துவங்களை கடந்து செல்லுவது, அண்டங்களை கடந்து செல்லுவது, அந்தங்களை கடந்து செல்லுவது. அதுக்கான பாடல்கள் எல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆக அதெல்லாம் கடந்து போகணும். நினைச்ச இடத்துல அங்கே போய் இருப்பாரு. இங்க என்ன சொல்லுவாங்க? நடந்தே போனாரும்பாங்க, நடந்தே வந்தாரும்பாங்க, மாட்டு வண்டியில போனாரும்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கங்க. ஆனா அது அல்ல. அவர் அண்டங்களுக்கு பறந்து செல்லக்கூடியவர், நினைச்ச இடத்துல இருக்கிறவர். அப்ப நீ பூலோகத்திலே இருன்னு சொல்லி ஒரு அருள் கொடையை கொடுத்துட்டு போயிட்டாரு. திருவாய் மலர்ந்த குணமலையே, என் குணம் கொண்ட இறைவனே, தன்மையத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றிலும் உணருதல், இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, பேரறிவில் பேரன்பில் இன்ப உடைமை, பரம்பில் இன்ப உடைமை, 8 குணங்களை கொண்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி. அதனால எண்கோண சபை இன்னும் அந்த திருவிளையாடலாம் இருக்கு. 1867 தர்மசாலையை எப்படி அதை அமைப்பதற்கு இறைவன் திருவிளையாடல் செய்தார். 1869 நீதிமன்றத்திலே நீதிபதி முன்னால் எப்படி இறைவன் திருவிளையாடல் செய்தார், எப்படி தீர்ப்பு வந்தது, அந்த உண்மைகள்லாம் இருக்கு. ஆனா வெளியே என்ன சொன்னாங்க? எந்திச்சு நின்னாங்க, கேஸ் தள்ளுபடி ஆச்சும்பாங்க. இப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் பின்னால் வர்ற திருவிளையாடல். அதன் பிறகு 1872 சபையை எப்படி நிறுவினார், அது எப்படி இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது, எல்லா விளக்கம் இருக்கு. நம்ம இன்னும் அதுக்குள்ள போகல. இப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குதோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் நிறைய திருவிளையாடல் இருக்கு. அப்போ அப்படி இருந்துட்டு இப்ப அப்படியெல்லாம் மகளை வாங்கி கொண்டு நீ இங்க இருன்னு சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க, சுத்த உருவாய், சுத்த தேகம், சுத்த அருவாகி, பிரவண தேகம். இறைவனுக்கு அந்த தேகம் உண்டு. அந்த தேகத்தை இவருக்கு கொடுக்கணும்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அருள்கொடையை கொடுக்குறாரு. சுத்த உருவாய், சுத்த அருவாகி, பிரவண தேகம், அழியா சுத்த அரு உரு, அதான் ஞான தேகம். ஆக 3 தேகங்களையும் கொண்ட சுத்த பரம்பொருளே. சுத்த பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தான் சுத்த பரம்பொருள்னு சொல்றாரு. மீதி நீங்க எல்லா பாடல்களை நீங்க 4 திருமுறைகளுக்கு எடுத்துட்டீங்கன்னா பரம்பொருள் தான் சொல்லுவாரு. சுத்தன்ற வார்த்தையே வராது. நீங்க எப்படி வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். சுத்தன்ற வார்த்தையே சுத்த சன்மார்க்கம் வாங்கின பிறகுதான் வரும். சுத்த உருவம், சுத்த அருவம், சுத்த அரு உருவம், சுத்த பரம்பொருள், சுத்த சித்தாந்தம், சுத்த வேதாந்தம், எல்லாமே அப்படிதான் வரும். ஆக அருள் கொடையை கொடுத்துட்டாரு. 3 தேகத்தோட இறைவன் வந்து கொடுத்துட்டாரு. நீங்க இரு மகனே பூலோகத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? சுத்த சிவஞான வெளிக்கு அருட்பெருஞ்சாண்டவர் போயிட்டாரு. இப்போ போன பிறகு அந்த இறைவனுடைய கண்காட்சி எப்படி இருந்ததுன்னு உலக மக்களுக்கு சொல்லணும். இல்லை, 6ஆம் திருமுறை உருவாகிறது என்பதை விட சுத்த சன்மார்க்கத்தை இறைவனிடம் வாங்கி கொண்டார். அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. அங்கே வாங்கிட்டு வந்த பிறகு இறைவனுடைய நிலையை இங்கே உலக மக்களுக்கு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நீங்க இருணும் அருள்கொடையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அது அண்டங்களை தாண்டுற சக்தி எல்லாம் அதில் இருக்கு. தத்துவ சித்தி, ஏம சித்தி, எல்லாமே எல்லா சித்திகளும் அதில் அடங்கிடுச்சு. அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலே சொல்லுவாரு. அது ஒன்று போதும். உதாரணத்துக்கு, தத்துவங்கள் அனைத்தையும் தனித்தனியாக கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தேன். அப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். எங்க அதுக்கு மேல ஒன்று இருக்கு. அங்கதான் சுத்த சன்மார்க்கத்தை வாங்கணும்.
போயிட்டாரு, வாங்கிட்டாரு. அங்கே போனதை இங்கே சொல்கிறார். பதிகம் 40 கண்கொள்ளா காட்சி. கண்கொள்ளா காட்சி 6ஆம் திருமுறை பதிகம் 40 கண்கொள்ளா காட்சி 1வது பாடல். அடுத்தானை அடியேனை அண்டர்லைன். அற்புதமான வரி. இந்த ஒரு வரிக்கே ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கம் சொல்லலாம். அடுத்தானை அடியேனை அஞ்சேல் என்று இங்கு கண்டானை, சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை, பெருநெறிக்கு தடை தீர்த்தானை. நல்ல கவனிக்கணும். பெருநெறிக்கு தடை தீர்த்தானை அண்டர்லைன். அதான் சுத்த சன்மார்க்கம் வாங்குறது. பெருநெறி அங்க வாங்கினது. தடுத்தானை தீர்த்தானை, தன் அருளும் தன் பொருளும் தானே என்பால் கொடுத்தானை, குற்றமெல்லாம் குணமாக கொள்ளும் குணத்தானை, சமய மதப்புலி நின்று என்னை எடுத்தானை. அற்புதம். இது கொடிப்பாட்டில் சொல்லுவாரு. வெறிக்கும் சமய புலியில் விளைந்தேன் விளைந்தேன், தன்னை விழாத வகை மறித்து ஒரு பேரறிவு வலித்த வள்ளல் கொடி. வள்ளல் கொடின்னு என்ன? சுத்த சன்மார்க்க கொடி. அதை இங்கே சொல்றாரு. சமய மதப்புலி நின்று என்னை எடுத்தானை, எல்லாம் செய்யவல்ல சித்தே ஈந்தானை, கண்டு கழித்திருக்கின்றேனே. எவ்வளவு அற்புதம் பாருங்க. சுத்த சன்மார்க்கத்தை போய் வாங்கிட்டு வந்தது மட்டும் சொல்லல, எல்லாம் வாங்கினையும் சொல்றாரு. இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு. அடுத்தானை அடியேனை. அடுத்தானை என்ன? சுத்த சன்மார்க்கத்தை நிறுவுவதற்காக உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து உலக மக்களால் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக, உயிர் நேயம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்க நெறிகளை பின்பற்ற செய்து, இதெல்லாம் தேவையில்லை மகனை என்று என்னை எடுத்து அணைத்து கொண்ட இறைவனை, அப்படிப்பட்ட இறைவனை, அஞ்சேல் என்று இந்த பூலோகத்தில் நான் கண்டவனை, மகனே அஞ்சாதே நான் இருக்கிறேன், உன் தந்தை நான் இருக்கிறேன், நீ என் மகன் அல்லவா என்று இறைவனை நான் பார்த்தவனை, இந்த பூலோகத்தில் கண்டவனை, சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை. சிறுநெறிகள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளெல்லாம் தடுத்து நிறுத்தியவனை. அப்ப இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏன் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்க வச்சாரு? அதெல்லாம் தேவையில்லைன்னு உலக மக்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் மடிந்து பல காலங்களாகிவிட்டது. பழக்கத்தில் இருந்ததுனால இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான அருளும் சத்தியம் இல்லை என்பதை குப்பைன்னு சொல்வார் வளர்ப்புமான். சாத்திர குப்பைகள், எருவுக்கு கூட பயன்படாதுன்னு சொல்லுவார். இதெல்லாம் திருவருட்பாவில் இருக்கு மக்களே. மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை, அதனால மக்களுக்கு தெரியல. அதான் வித்தியாசம். அதான் வேதனையான விஷயம். 202 வருஷமா யாரும் சொல்லலையே இதை. கூட இருந்த மாணாக்கர்களும் சரி, கூட இருந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் மேடை ஏறி பேசுறவங்களும் சரி, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி. யார் சொன்னது? அடியே நான் சொல்ல முடியும். அந்த உறுதியையும் அந்த திறத்தையும் வளர்ப்பமான அருளி இருக்கிறார். கொலையும் புலையும் தவித்துதான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். உருவ வழிபாட்டை ஒழித்துதான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். சமயங்களிலும் மதங்களிலும் கூறப்பட்ட சங்கற்ப விகற்பங்களை அழித்து விட்டுதான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். இதுதான் கொள்கை, சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கை. இதுக்குன்னு ஒரு தனியாக நம்ம பதிவு போடணும், பின்னால் போடுவோம். இப்போ இந்த விளக்கம் மட்டும் தெரிஞ்சுக்காங்க, சுத்த சன்மார்க்கம் என்னன்னு என்ன. இப்போ அதை சொல்றாரு. சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானே சொல்லிட்டாரா? இங்கே வடலூருக்கு வரவன் நேரம் சிதம்பரத்தை போயிட்டு தான் வருவான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டால், ஏன் இவ்வளோ லேட்டு கேட்டு பாருங்களேன், நான் நேராக சிதம்பரத்துக்கு போய் நடராஜனை தரிசித்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அங்கே போகக்கூடாது தானே இங்கே சபையை கட்டியிருக்கு. அது தேவையில்லை. அவன் கர்ம சித்தியை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி தானே சத்தியஞான சபையை நிறுவனது. நேரம் அங்கே போயிட்டு அங்கே வருவாங்க. அப்போ சுத்த சன்மார்க்கம் விளங்கலைன்னு அர்த்தம். அறிவில் விளங்கலை, வேற ஒன்றும் இல்லை. அதான் இங்கே சொல்றாரு. சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை, பெருநெறிக்கு தடை தீர்த்தானை. அருப்பறிஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாவற்றினுடைய சங்கற்ப விகற்பங்களெல்லாம் விட்டு நீங்களும் சொல்லுவார். தடைகள் சொல்றாரு. சுத்த சன்மார்க்கத்தின் தடைகள் சொல்றாரு. அதான் சொல்றாரு. பெருநெறிக்கு தடை தீர்த்தானை, தன் அருளும் பொருளும் எல்லாமே எனக்கு கொடுத்தவனை, என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டவனை. நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்தபோது திருநீர் பூசிக் கொண்டிருந்தேன், உத்தராட்ச கோட்டையை மாட்டிக்கொண்டிருந்தேன், உத்தராட்ச மாலை போட்டுக் கொண்டிருந்தேன், பல நெறிகளில் இருந்து கொண்டு அந்த தவறுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாது. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு அது குற்றம் என்று நான் கருதுகிறேன். தெரியாமல் செய்து விட்டோமே, தவறு செய்து விட்டோமே, திருநீர் பூசி கொண்டிருந்தேமே,
இந்த சங்கற்ப விகற்பங்களில் எல்லாம் இருந்து கொண்டிருந்தமே, ஊதுபத்தி கொளுத்துவது, கற்பூரம் கொளுத்துவது, திருநீறு பூசுவது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தமே, இது குற்றம் அல்லவா? அந்த குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்ட இறைவனை நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் சுத்த சன்மார்க்கம். இருந்தவனை சமய மத குழி நின்று என்னை எடுத்தானை, சமய மதம் என்ற சாக்கட குழியில் இருந்து என்னை தூக்கி கொண்டு வந்து நீராட்டி பாராட்டி சீராட்டியவனை, அப்படிப்பட்ட இறைவனை, அருட்பெருஞ்சோதியை, எல்லாம் செய்யவல்ல சித்தை எனக்கு கொடுத்தவனை, எல்லாரையும் எனக்கு கொடுத்தவனை கண்டு கழித்திருக்கின்றேனே. அற்புதமான நிகழ்வு அன்பர்களே. அடுத்த ஒரு பதியம் பாருங்க, திருவடி நிலை. 44வது பதியம் திருவடி நிலை. திருவடி நிலை என்பது இறைவனுடைய திருவடியினுடைய அருள் எப்படி இருக்கிறது, இறைவனுடைய நிலை அருள் நிலை எப்படி இருக்கிறது உலக மக்களுக்கு சொல்றாரு. நல்லா கவனிங்க. உலகு பல்கோடி கோடிகள் இடம் கொள்ளும் உழப்பிலா அண்டத்தின் பகுதி அழகு காண்பறிய பெரிய கூட்டத்தே அவையெல்லாம் புறத்து இறை சார்பில் விலகுறாது அணுவில் கோடியில் ஒரு கூற்று இருந்ததன அடைந்து இலகும் பொற்பொதுவில் நடம் புரி தருணத்து என்பார் வான். திருவடி நிலையை இதை பொருள் மட்டும் சுருக்கமாக சொல்றேன், பாடல் உங்களுக்கு புரியாது. அதாவது வானவர்கள் எல்லாம், விண்ணுலகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி நிலையை, அருள் நிலையை சொல்லுகிறார்கள். எப்படி? இந்த உலகில் கோடான கோடி அணுக்கள் உருவான அண்டங்களில் இருக்கின்ற அத்தனையும் சரி, ஒரு அணுவின் கூட்டில் இருக்கிற ஒரு கோடி பகுதி தான். அப்படி இருக்கின்ற இறைவனுடைய நிலையில் எல்லா நிலைகளையும் செயல்பாடுகள் எல்லாம் கடந்து நீங்காது அணுவில் கோடியில் ஒரு கூற்று என்பது ஒரு கூறு. அதாவது கண்ணுக்கு தெரியாது, அணுவே கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு கோடி பங்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது என பொற்சபையில் இருக்கின்ற இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று வானவர்கள் சொல்லுகிறார்கள். தேவர்கள் இறைவனுடைய திருவடி நிலையை, இறைவனுடைய திருவடியின் உடைய அருளை சொல்லுகிறார்கள். இறைவனுடைய அருள் அப்படி இருக்குது. ஒரு அணுவே கண்ணுக்கு தெரியாது, அதனுடைய கூறு பங்கு கோடி பங்கு விட அவ்வளவு சிறுசு. இப்படி விளங்கக்கூடிய அண்டங்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடி நிலை இவ்வளவு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார்கள். அடுத்து அருட்பெருஞ்சோதி நிலை. இப்போ திருவடி நிலையை சொல்லியாச்சு, இறைவனை பார்த்தது சொல்லியாச்சு, அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தது சொல்லியாச்சு, எதை சுத்த சன்மார்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லியாச்சு, அப்புறம் திருவடி நிலையை சொல்லியாச்சு. இப்போ அருள்ஜோதி நிலையை சொல்லணும். அருள்ஜோதி நிலை என்பது அருட்பெருஞ்சோதியார் யாரு, அவரை நமக்கு என்னென்ன கொடுத்தாரு, உலக மக்களுக்கு சொல்லணும்ல, சொல்றாரு. 46வது பதிகம் அருள்ஜோதி நிலை. அருள்ஜோதி என் தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருள்சாரும் மனைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இடர்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், திருப்பாடல் உமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். எளிமையான பாடல், எளிமையான விளக்கம். அருட்பெருஞ்சோதி யாருன்னு சொல்றார், வேற ஒன்றும் இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து உலக மக்கள் எல்லாம் சமரசமாக இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக, உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்பதற்காக, அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு சைவ நெறியிலே பின்பற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தையும், ஜீவகாரணிய ஒழுக்கத்தையும், ஆன்மநேய உருக்கத்தையும் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னை வருவிக்க விட்ட தெய்வம், என்னை ஆண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற தெய்வம், இந்த மறைகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், மெஞ்ஞான தெய்வம், சித்தாந்த தெய்வம் எல்லாம் சொல்லுவாரு. இருள்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், அறியாமையையும் துன்பங்களையும், இருள் என்பது அறியாமை, பாடு என்பது துன்பம், துன்பங்களையும் அறியாமையை எல்லாம் நீக்கி எனக்கு ஈந்து அருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம். நான் என்னென்ன நினைச்சனோ எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவார். அது அகவல்ல சொல்வார். எப்படி எண்ணியது என் மனம் இங்கு எனக்கு அப்படி அருளியா அருட்பெருஞ்சோதி, எப்படி விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அப்படி அருளியா அருட்பெருஞ்சோதி, அகவல்ல சொல்லுவார். அற்புதமா இருக்கும். என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உகந்த அருட்பெருஞ்சோதி. எவ்வளவு அற்புதமான பாடல்கள் எல்லாம் உண்டு தெரியுமா?
விளங்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்படியெல்லாம் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறவர் நமது இறைவன் வல்லபெருமான் அவர்கள். ஆக திருப்பாடல் உகந்து என்னையும் சிவமாக்கும் தெய்வம், அருள் பக்குவத்தையும் என்னை பாட வைத்து, பாடல்களை எல்லாம் பாட வைத்து என்னை சிவமாக்கும் தெய்வம், என்னை கடவுளாக்கும் தெய்வம். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கொடையை வாங்கினாரு, சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு வந்தாரு, இறைவனை பார்த்ததை சொன்னாரு, இறைவனுடைய திருவடிய நிலையை சொன்னாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நிலையும் சொல்லிட்டாரு. இப்போ பேரானந்த நிலை எல்லாம் கிடைச்ச பிறகு அவருக்கு பேரானந்தம் எப்படி இருக்கான், எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் படிப்படியாக இறைவனுடைய திருவிளையாடல் நடந்துகிட்டு இருக்கு. பேரானந்த நிலை பதிகம் 47 பேரானந்த நிலையில 1வது பாடல். அணிவள திருச்சிற்றம்பலத்து ஆடும் ஆனந்த போகமே அமுதே மணிவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே மண்ணும் என் ஆருயிர் துணையே. 4 வரி பாடல் தான், அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப இந்த 2 வரிக்கு விளக்கம் என்ன? அழகாக பொன் போன்று மின்னிக் கொண்டிருக்கின்ற, ஒளிந்து கொண்டிருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே திருவிளையாடல் செய்து கொண்டு பேரின்பமாக இருக்கின்ற இறைவனே, அமுதம் போன்ற இறைவனே, மாணிக்கம் போன்று ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற இறைவனே, ஒளியுள் ஒளியாக இருக்கின்ற இறைவனே. அதான் ஜோதியில் ஜோதி என்று சொல்லுவார். ஜோதியில் ஜோதி சிற்சபையில் இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுகிறார். ஜோதியில் ஜோதி என் ஆருயிர் துணையை என்று சொல்லி அடுத்து 2 வரி பாருங்க. துணி ஒரு சித்தாந்த பெரும்பொருளே, உறுதியான சித்தாந்தத்தினுடைய பெரும்பொருளை இறைவனே, தூய, பாருங்க நான் சொன்னேன்ல, வேதாந்தம் இங்கு சித்தாந்தம் சொல்லும் போது சுத்தன்னு சொல்லுவார். தூய வேதாந்தத்தின் பயனை பணிபுரும் உள்ளத்தை இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பலமே. இத பேரானந்த நிலை. அதாவது பணிபுரும் உள்ளத்தே, துன்பங்கள் நிறைந்த, துயரங்கள் நிறைந்த, அச்சங்கள், பயம் அச்சம் எல்லாம் சொல்லுவார். அதை ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது பணி உறும் என்று சொல்லுகிறார். அப்படி துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்ற என் உள்ளம் மகிழ்ந்திட இனித்திட எனக்கே பழுத்த, எனக்கே கிடைத்த பேரானந்த பலமே, பேரானந்த அனுபவமிக்க, சிவானந்த அனுபவமிக்க இறைவனே, அருட்பெருஞ்சோதியே என்று சொல்லுகிறார். இறைவனை பேரானந்த பலம் என்று சொல்லுகிறார். பேரானந்த நிலைக்காக பேரானந்த பலம் என்று சொல்லுகிறார். சிவானந்தம், அதான் சச்சிதானந்தம் என்று சொல்லுவார். அந்த நிலையில் இருக்கின்ற இறைவனே அருட்பெருஞ்சோதியை என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக இறுதியாக ஒரே ஒரு விளக்கம் நண்பர்களே. பதிகம் 48 ஆண்டு அருளிய அருமையை வியத்தல். இப்போ திருவிளையாடல் எப்படி படிப்படியா நடக்குது பாருங்க. ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போது நடந்த திருவிளையாடல், சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியத்தை காட்டிய திருவிளையாடல், அதன் பிறகு மறைப்பு நிலையை கொடுத்த திருவிளையாடல், அதன் பிறகு 9வது ஆண்டிலே ஆட்கொண்ட திருவிளையாடல், அதன் பிறகு 32 ஆண்டுகள் வரைக்கும் 12 ஆண்டு தொடங்கி இற்றைய பகல் வரை இந்த படியில் நான் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே இரும்பும் உருகுமே சொல்லுவார். ஆக 12வது ஆண்டிலிருந்து வருவிக்க விட்டு 32 ஆண்டுகள் வரையில் பட்ட பாட்டை எப்படியெல்லாம் இருந்தது, அது ஒரு திருவிளையாடல். அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்தது ஒரு திருவிளையாடல். தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டி விமோசனம் காட்டியது ஒரு திருவிளையாடல். இப்படி படிப்படியாக வரும்போது கடைசியில இந்த 48வது பதியத்திலே ஆண்டு அருளிய அருமையை வியத்தல். இன்னும் நிறைய இருக்கு. இன்றைய பதிவு இந்த பாடலோட முடியும், அவ்வளவுதான். ஆண்டு கொண்ட அந்த திறத்தை எப்படி வியந்து சொல்லுவது? அம்பலத்தாடும் அமுதமே என்கோ என்றால் என்று சொல்லுவதா? திருச்சிற்றம்பலத்திலே திருவிளையாடல் செய்து கொண்டு அருள்நடனம் செய்து கொண்டு இருக்கின்ற இறைவன் என்று உன்னை நான் சொல்லுவதா? அடியே ஆறுயிர் என்று சொல்லுவதா? என்கோ என்னுடைய ஆறுயிர் என்று உன்னை நான் சொல்லுவதா? எம்பலத்து எல்லாம் அல்ல சித்து என்கோ, என் உள்ளத்தில் நிறைந்த, என் உள்ளத்தில் பரிபூர்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லா வல்ல சித்துக்களை உடைய, எல்லா வல்ல அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இறைவன் என்று உன்னை நான் சொல்லுவதா? இவ்வளவு அற்புதம் பாருங்க. சொல்லுவதா? என் இரு கண்மணி என்கோ, என் இரு கண்மணி என்று நான் சொல்லுவதா? நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ, உன்னை நம்பினால் அணைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல துணை என்று உன்னை நான் சொல்லுவதா? நான் பெற்ற பெரு செல்வம் என்கோ,
எனக்கு கிடைத்த என் தவத்தால் கிடைத்த இந்த சுத்த சன்மார்க்கத்தில் என்ன தவம்? ஏற்கனவே போன பிறவிகளிலே சென்ற யுகங்களிலே நான் என்ன தவம் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். பார்த்துருக்கோம், விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டோம். சுத்த சன்மார்க்கத்தின் தவம் நோவாமல் நோன்பு என்னை போல் நோற்றவரும், எஞ்ஞான்றும் சாகாவரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என்னை போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உணர் சற்றை அறையின் கேட்கிறார். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை வாங்கின பிறகு இவருக்கு சந்தேகங்கள் உண்டு. ஏன்னா இறைவன் பல திருவிளையாடல் செய்து கொண்டிருப்பவன். நம்மளிடம் மறைத்து விட்டு வேற யாருக்காவது கொடுத்துருக்கிறானா? சாகாவரம் கொடுத்துருக்கிறாப்லையா, இல்லை நம்மள மாதிரி அருள் யாராவது வாங்கியிருக்காங்களா? இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கேட்கிறார். மகன் தந்தையிடம் கேட்கிறார், தந்தை மகனுக்கு பதில் சொல்லுகிறார். அந்த பதில் அருட்பெருஞ்சோதி அகவலிலே உண்டு. சாவாயி நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருளிய அருட்பெருஞ்சோதி. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேட்கும்போது நீ யாருக்காவது கொடுத்துவேன் கேட்கும்போது எங்கள் அப்பா எனக்கு பதில் சொன்னார், இல்லை மகனே உனக்கு மட்டும்தான், அதான் உனக்கே என்று கூறுவார். திருவருட்பாவிலே எனக்கே என்ற வார்த்தையும் உனக்கே என்ற வார்த்தையும் பல இடங்களிலே வருவதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கே என்றால் எனக்கு மட்டும், உனக்கு என்றால் உனக்கு மட்டும். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருளி அருட்பெருஞ்சோதி. அதான் இங்கே கேட்கறது. இப்படி நோவாம நோன்பு, இது சுத்த சன்மார்க்க நோன்பு. நோவாமல் நோம்புன்னு என்ன அர்த்தம்? எப்பவும் அருட்பெருஞ்சோதி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் மனசுல. மகாமந்திரம் எப்பவும் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் தவம், சுத்த சன்மார்க்கத்தின் தவம். அப்படி நான் பெற்ற பெரும் செல்வம் என்று சொல்லுவதா உன்னை? இம்மர் இப்பிறப்பே மெய்ப்பிறப்பாக்கி என்னை ஆண்டு அருளிய நினை. என்னை ஆண்டு அருளிய உன்னை நான் எப்படி சொல்லுவது? எப்படி? இம்மர் இப்பிறப்பே. ஏன் இம்மர் இப்பிறப்பேன்னு சொல்ற? இம்மர்னா இந்த பூலோகத்தில், இந்த பூலோகத்தில் மனிதனாக, இந்த பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கிறார்கள். நீ என்னை ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்றதனால் என்னை மானிட பிறவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போக்க வேண்டும். அதனால் இந்த மானிட பிறப்பை, அவர் ஏற்கனவே சாகாவரம் பெற்றவர். தாயின் கருவறையிலிருந்து வரும்போதே சாகாவரத்தை வாங்கிட்டு தான் வராரு. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அந்த விளக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் பிரம்மன் திருமால் ருத்திரனே ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே அந்த மண்ணை தொடும்போது வாழ்த்துகிறார்கள். எங்களை எல்லாம் ஆளப்போகும் அருள் கடலை என்று வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள். பாடல் இருக்கு. அப்பவே அருட்பெருஞ்சோதியார் வந்து மகனுக்கு சாகாவரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் அது மறைப்பு நிலையில் இருக்கிறது. நல்லா இருக்கு. ஏன்னா மனிதர்களோட இருக்கணும், பூலோகத்தில் இருக்கணும். அதனால தன் மகனுக்கு மறைப்பு நிலையை கொடுக்கிறார். அதை தான் இங்கே சொல்றாரு. நீ உன்னால ஒரு தாயின் வழியா வருவிக்க செஞ்ச, அப்ப என்ன சாதாரண மனிதனாக சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. பறந்தாருன்னு சொல்லுவாங்க. மருதூர்ல ராமையா பிள்ளைக்கும் 6வது மனைவி சின்னையம்மையாருக்கும் 5வது மகனாக பிறந்தார். அவர் சொல்றாரு நான் வருவிக்க விட்டவன். ஆனா சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? பிறந்தாரு. ஏன் கூட இந்த மாணாக்கர்களை சொல்லுகிறார்கள். தலை மாணாக்கர் என்று சொல்லப்பட்ட வேலாயுதம் அவர்கள் கூட பிறந்தாருன்னு தான் சொல்லுவார். அவதரித்தாரு, பிறந்தாரு. அவர் வருவாரு போவாரு, எங்கேயாவது போயிடுவாரு, 6 மாசம் இருப்பாரு, இருக்க மாட்டாரு. வெளியிருக்காரு, ஆதாரம் இருக்கு. அதை ஒரு கல்வெட்டில் போட்டு வர சித்தி உலகத்தில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்தேன். அவர் ரூம்குள்ளே போனார், அறைக்குள்ளே போனார். அங்கே ஒரு பாய் விரிச்சிருந்தது. அந்த பாயில் போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிட்டாரு. கதவை சாத்திட்டு போய் பாயில் படுத்துக்கிட்டாரு. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு போய் திறந்து பார்த்தாங்க. நானும் பார்த்தேன். அவரும் இல்லை, அந்த பாயும் இல்லை. அவர் ஐபா நாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டாரு. அற்புதமாக சொல்லியிருக்காரு. கேவலம், அனாவசியம், மனம் வேதனைப்படுகிறது. இறைவனை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அதை ஒரு கல்வெட்டில் போட்டு சித்தி விழாக்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் யார் வேணா போய் பார்க்கலாம். வேலாயுதம் முதலியார் சொன்னதாக சொல்லி அங்கே போட்டிருக்காங்க. இப்படியா சொல்றது? இப்போ எப்படி நம்புவாங்க? அதை தான் அவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் அவர் அதை நினைச்சு தான் சொல்றாரு. இப்படியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிறப்பை நீ என்ன பண்ணணும்? நெய்ப்பிறப்பாக்கி மரணமில்லா பெருவாழ்வில் இருக்கும்படி என்னை ஆண்டு அருளிய உன்னை நான் எப்படி சொல்லுவது? அம்பலத்திலே ஆடுகின்ற இறைவன் என்று சொல்லுவதா? என்னுடைய ஆறுயிர் துணை என்று சொல்லுவதா? எல்லா வள சித்துக்களை கொடுத்த இறைவன் என்று சொல்லுவதா? என் 2 கண்மணி என்று சொல்லுவதா? உன்னை நம்பி இருந்தால் நீ அணைத்துக் கொள்ளுவாய், துணையாக இருப்பாய் என்று உன்னை நான் சொல்லுவதா? நான் பெற்ற தவத்தால் பெற்ற பெரும் செல்வம் என்று நான் சொல்லுவதா? இந்த பிறவியிலேயே இந்த பிறவி என்பது என்ன?
உன்னால் வருவிக்க உற்றதனால் எடுத்த அந்த மனித பிறவியை மரணமில்லா பெருவள் வாக்கி எனக்கு தர வேண்டும், உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் கருளியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இன்றைய திருவிளையாடலை நாம் பார்த்துவிட்டோம். திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய திருவிளையாடல் இருக்கு. நான் ஏற்கனவே கூறியது போல தர்மசாலையை நிர்வகிக்கியது, சபையை கட்டியது, அங்கே நீதிமன்றத்திலே நீதிபதிக்கு முன்னால் தான் யார் என்று காட்சி கொடுத்தது, எல்லா திருவிளையாடல் இருக்கு. நம்ம போக போக பார்க்க போறோம். அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையும் எல்லாம் பெற்று இந்த வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த வள்ளலார் ஊழியன் இறைவனுடைய தயவாலயம் கருணையாலயம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மறுபடியும் நாளையும் அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடல் தொடரும். பார்த்து மகிழுங்கள், இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.